இஎஃப் யாசர் யூடியூப் சேனல் இணையதள யூடியூப் வழியாக நமதூர் நிகழ்ச்சிகளை உங்கள் மொபைல் போனில் கண்டுகளிக்க உடனே இஎஃப் யாசர் யூடியூப் சேனலை லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நமதூர் நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் கண்டு கழியுங்கள். முடிந்தால் மற்றவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். கணக்கிட்டால் இந்த ஊரிலே மழையே பொழியாமல் அல்லாஹ் ஆக்கி விடுவான் என்றாலும் பெருமானா சொன்னாங்க சொல்றாங்க. என்றாலும் அந்த ஊரில் உண்டான கால்நடைகள், ஆடு மாடுகள், ஈக்கள், எறும்புகள், ஹஷராத், ஹயவானாத்திற்குமே அதற்காக வேண்டி அல்லாஹ் மழையை இறக்கி வைக்கிறான்ட்டாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நீ நினைச்சிருக்க மழை நமக்காக இறங்குதுன்னு. நம்முடைய பாவங்கள், அநியாயங்களை பார்த்தால் மழை இறங்காது. அதை எடுத்து பார்ப்போம். அப்ப அல்லாஹ் ஜல்ல ஷானஹு மழை இறக்குறான் ஹயவானாத்துகளுக்காக வேண்டி, மிருகங்களுக்காக வேண்டி மழை இறக்குறான். ஏன்னா கால்நடைகள் பசியால் வாடும், ஆடு மாடுகள் புல் இல்லாமல் வாடும். ஆடு மாடுகள் கூட நீ கடையில் வாங்கி கூட போட்டுருவ, நீ வளர்க்குற ஆடு மாடுகளுக்கு. இந்த பறவை, எத்தனையோ லட்சம் பறிச்ச பறவை இனங்கள், காக்காவெல்லாம் யார் சோறு போட்டு வளர்க்குறா? குருவியெல்லாம் யார் வளர்த்துட்டு இருக்கிறா? எத்தனையோ லட்சக்கணக்கான கிளிகள், புறாக்கள், மைனாக்கள், குயில்கள், மயில்கள், காட்டுவாழ் மிருகங்கள், ஈக்கள், கொசுக்கள், எல்லாத்துக்குமே தண்ணி தேவை. இவைகளுக்காக அல்லாஹ் வந்து மழை இறக்குறேங்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். லவுலல் ஹயவானாத் அவ் கமா கால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த மிருகங்கள் மட்டும் இல்லை என்றால் உங்கள் மீது அருள் மழை பொழிந்திருக்காதுங்கிறாங்க. அப்ப அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அவன் கருணை மழையை பொழிகிறான். அதனால ஹதீஸ்ல வருது, இந்த நேரத்தில் கேட்குற துவாக்கள் அல்லாஹ் கபூல் செஞ்சுக்கிறான். மழை பொழிஞ்சிட்டு இருக்கும்போது கேட்குற துவா கபூல் செய்கிறான். ஏன்னா அவன் நம்முடைய குற்றங்களை மறந்து மறைத்து மன்னித்து மழை பொழிந்து கொண்டிருக்கிறான், அருள் பொழிந்து கொண்டிருக்கிறான். என்ன வேணும் அல்லாஹ்ட மனசால கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. ஒவ்வொருத்தரும் சும்மா இருக்காதீங்க. மழை பொழிய ஆரம்பிச்சுன்னே கேளுங்க, அல்லாஹ் எனக்கு வாழச்சு, என் மன்னிச்சிடல்லா, என்ன வேணுமோ கேளுங்க. துனியாவையும் கேளுங்க, ஆகிரத்தையும் கேளுங்க. அல்லாஹ் கொடுத்துக்கிட்டே இருப்பான் இன்ஷா அல்லாஹ் தாலா. ஒரு ஹதீஸை உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன் இந்த நேரத்தில். அல்லாஹ் தாலா அதை நமக்கு நன்மையாக ஆக்கி வைப்பானாங்க. அதன் கருத்தை விளங்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நசீபாக்குவானாங்க. ஹஜ்ரத் முஆத் பின் ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு பெருமானார்ட்ட போய் கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ் அவுசினி, எஜமானே எனக்கு ஏதாவது நசீஹத் செய்யுங்க அப்படின்னு. இந்த ஹதீஸ் முஸ்னத் அஹ்மதுலையும் வருது, திருமதி ஷரீஃபில் வருது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 3 செய்திகளை சொன்னாங்க. வேற ஒரு ஹதீஸில் ஹஜ்ரத் அபூதல் கிஃபாரி ரலியல்லாஹு அவர்கள் போய் பெருமாள்கிட்ட கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ் அவுசினி, எனக்கு வசியத் செய்யுங்க, ஏதாவது நசீஹத் செய்யுங்கன்னு கேட்டாங்க. அவங்களுக்கும் இதே 3 செய்தி தான் பெருமானார் சொன்னாங்க. 2 சஹாபாக்களும் பெருமானிடம் கேட்டார்கள். 2 ரிவாயத்திலும் வருது. அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு, ஜுந்துப் பின் ஜுனாதா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் கேட்டார்கள். ஹஜ்ரத் முஆத் பின் ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் கேட்டாங்க. ஒரே சமயத்தில் வேற வேறு சமயத்தில் கேட்டிருக்கிறாங்க. பெருமானார் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொன்னார்கள், இத்தகுல்லாஹ், நீங்கள் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். ஹைசுமா குந்த, நீங்கள் எங்கே இருந்தாலும் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள் என்று சொன்னார். எங்க இருந்தாலும் சரி அல்லாஹ்வை பயந்து. என்ன ஒரே வாசகம் தான், இத்தகுல்லாஹ் ஹைசுமா குந்த, எங்க பூமியில எந்த மூலையில் இருந்தாலும் சரி, நீ வெளிரங்கத்தில் இருந்தாலும் தனிமையில இருந்தாலும் அல்லாஹ் எதை வேண்டான்னு சொன்னானோ அதை செய்யாத, அல்லாஹ்வுக்கு மாறு செய்ய பயப்படாத, அல்லாஹ்வுக்கு மாறு செய்யாத. என் ஷேഖன அடிக்கடி சொல்லுவாங்க, அல்லாஹ் நம்ம அனைவரையும் பாதுகாப்பானாங்க. खुदाக்கு நாஃபர்மானி ந கரோ, அறிஞ்சு தெரிஞ்சு அல்லாஹ்வுக்கு மாறு செய்த ஹலாக் ஹோ ஜாயேகி, அழிச்சிடுவான் அல்லாஹ் ஜல்ல ஷான். அல்லாஹ் से डरो, அல்லாஹ் பயந்து ஆபாத் ரஹி, அல்லாஹ் உன்னை ஆபாதா ஆக்கி வைப்பான். அல்லாஹ் தாலா ஆபாதா வச்சிருப்பான். அல்லாஹ் தாலா காசு பணத்துக்காக துனியாவுக்காக வேண்டி யாருடைய வாசல்லையும் போய் ஏறாத, இன்னொருத்த வாசல்ல போய் நிற்காத, கேவலப்படாத, உன் மார்க்கத்தை நீ கேவலமாக்கி கொள்ளாத, உன்னை நீ கேவலப்படுத்தி கொள்ளாத. தலை நிமிர்ந்து நில்லு, அல்லாஹ்வை இலாஹாக்கி வாழ். துனியா உன் காலடியில தேடி வர வச்சிருவான் அல்லாஹ் ஜல்ல ஷான். துனியா உன் காலடியில தேடி வர வச்சிருவான் அல்லாஹ் ஜல்ல ஷான். அல்லாஹ் சொல்ற அன்பர்களே குர்ஆன்ல, நீ அல்லாஹ் சொன்ன மாதிரி நடந்தால், உன் மனைவி மக்களை அல்லாஹ் சொன்ன மாதிரி நடக்க செய்தால், லஅகலு மின் ஃபௌகிஹிம் வ மின் தஹ்தி அர்ஜுலிஹிம், வானத்திலிருந்து கொட்டுவேன் ரிஸ்க் அவர்களுக்கு,
அவன் காலடியிலிருந்து ரிசுக்கு அவனுக்கு தேடி வரும்ட்டாங்க. நீ ரிசுக்க தேடி அங்க இங்க ஊரெல்லாம் சுத்துற. இவரை கேட்டா வடநாடு போனீங்களா, அவர் கேட்டா குஜராத்துங்கிறாரு, அவர் கேட்டா நாசிக்கிறாரு, ஒருத்தர் கேட்டா மேற்கு வங்கங்கிறாரு, ஒருத்தர் கல்கத்தாங்கிறாரு, ஒருத்தர் துபாய், ஒருத்தர் அபுதாபி சுத்துறான் காசு தேடி. அல்லாஹ் சொல்றான், உன் காலு மண்ணுக்கு கீழே, நீ கால் வச்ச இடத்துல மண் இருக்கே, அந்த மண்ணை பொன்னாக்கிடுவேன். வலவ் அன்னஹும் அகாமு தௌராத்த வல் இன்ஜீல், ஆயிடுங்க. வலவ் அன்னஹும் அகாமு தௌராத்த வல் இன்ஜீல வமா உன்ஸில இலைஹிம் லஅகலூ மின் ஃபௌகிஹிம் வ மின் தஹ்தி அர்ஜுலிஹிம். தௌராத் கொடுக்கப்பட்டவர்கள் தௌராத்தின் படி வாழ்ந்தால், இஞ்சியில் கொடுக்கப்பட்டவர்கள் இஞ்சிலின் படித்த வாழ்க்கையை அமைத்துக் கொண்டால், வலவ் அன்னஹும் அகாமு தௌராத்த வல் இன்ஜீல வமா உன்ஸில இலைஹிம் மின் ரப்பிஹிம். இன்னும் குர்ஆன் கொடுக்கப்பட்டவர்கள் தன் ரப்பிடமிருந்து என்ன இறங்கியதோ அந்த குர்ஆன் படி தங்கள் வாழ்க்கையை அமைத்துக் கொண்டால், அரை இந்த வாழ்க்கை தந்த ரப்பு சொல்றான், இந்த குர்ஆனை கொடுத்த ரப்பு சொல்றான், இந்த வண்ட சராசரங்களை படைச்ச ரப்பு சொல்றான், உன் ரிஸ்க உனக்கு படைச்ச ரப்பு சொல்றான், இந்த பூமியை படைச்ச ரப்பு சொல்றான். லஅகலூ மின் ஃபௌகிஹிம் வ மின் தஹ்தி அர்ஜுலிஹிம். அவங்க மேல இருந்து கொட்டுன்னு கொட்டுவேன் ரிஸ்க, காலடி மண்ணில் இருந்து ரிஸ்க் கொடுப்பேன்டா. பைத்தியக்காரன் குர்ஆனை விட்டான், தௌராத்தை விட்டான், இஞ்சியில விட்டான், சுத்துறான். துபாய் போய் சம்பாதிக்கலாமா, அபுதாபி போய் சம்பாதிக்கலாமா, மலேசியா போலாமா, சிங்கப்பூர் போலாமா, எந்த ஊருக்கு ஓடலாம், வடநாட்டுக்கு போலாமா, தென்னாட்டுக்கு போலாமா, அரே வா ரப்பு ஜல்ல, நீ இருக்கிற இடத்துல இருந்து ரிஸ்க் வரதா யாருக்கு தெரியும். நான் சொன்னதை இருக்கிற இடத்திலிருந்து செய்ய, நீ எங்கேயும் சுத்த வேணாம், ரிஸ்க் ஒன்னே தேடி வரும். துனியா முழுச்சு நீ தேடி போக தேவையில்லை. லஅகலூ மின் ஃபௌகிஹிம் வலவ் மின் தஹ்தி அர்ஜுலிஹிம். அவருடைய காலுக்கு கீழே ரிஸ்க், நாக்கு காலுக்கு கீழே இருந்து ரிஸ்க் கொட்டு வேண்டாம். நம்ம பிள்ளைகளுக்கு அங்க போனா சம்பாதிக்கலாம், இங்க போனா சம்பாதிக்கலாம், வெளிநாடு போனா நல்லா சம்பாதிக்கலாம், வடநாடு போனா சம்பாதிக்கலாம், கல்கத்தா போ, டெல்லி போ, பாபாய் போ. அரே எங்க நீ அனுப்புறீ? அல்லாஹ் அக்பர். இருந்த இடத்துல உட்கார்ந்து தக்வா செய். பெருமானா சொல்றாங்க, இத்தகுல்லாஹ், அல்லாஹ் தக்வா செய், खुदा से डरो. அவன் சொன்னதை செய்ய வேண்டாம்னு சொன்ன விட்டுரு. இதை கத்துக் கொடுவான் பிள்ளைகளுக்கு, நீ பின்பற்று. நீ அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலாக்கு பயந்துக்கப்பா. பெருமானா சொல்றாங்க, ஐசுமா குன்த, நீ எங்கிருந்த பொழுது, எங்கிருந்தா நீ வெளியில இருந்தாலும் சரி உள்ள இருந்தாலும் சரி, நீ சிர்ரி வல் அலானியா, வெளியில ஒண்ணு அல்லாஹ் தக்வா மாதிரி நடிக்கிறது, வீட்டுக்குள்ள வந்து உட்கார்ந்தோன்னு எல்லா அட்டகாசம் பண்றது, அல்லாஹ்வுக்கு மாறு செய்யறது பண்ணாத. சிர்ரி வல் அலானியா, உன் வெளிரங்கத்தை விட உன் அந்தரங்கம் இன்னும் பெருசா இருக்கணும், இன்னும் புனிதமானதாக இருக்கணும். நீ மக்களுக்கு மத்தியிலே உன்னை நல்லவனாக நடித்துக்கொண்டு உள்ளே நீ மோசமாக நடித்துக்கொண்ட உன்னை விட முனாஃபிக் யார் இருக்கிறான்? மூமின்னு பேர் வச்சுக்கிற முனாஃபிகா இருக்கிற நீ. மற்றவர்களுக்காக நீ அமல் செய்கிறாய், பாவங்களை விட்டு தவிர்த்து கொள்கிறாய், மற்றவர்களுக்காக வேண்டி, அல்லாஹ்வுக்காக இல்லை. ஒரு இடத்துல நீ முனாஃபிக்கின் லிஸ்ட்ல தான் உன் பேர் வரும். அல்லாஹ் நம்ம அனைவரையும் பாதுகாப்பான். பெருமானா துஆ செஞ்சாங்க, யா அல்லாஹ், யா அல்லாஹ், என்னுடைய அந்தரங்கத்தை விட என் வெளிரங்கத்தை அழகானதாக, என் வெளிரங்கத்தை விட என் அந்தரங்கத்தை அழகானதாக ஆக்கு. அல்லாஹும்ம ஜஅல் ஸரீரத்தி கைரம் மின் அலானியத்தி, நான் வெளியிலே எப்படி இருப்பேனோ அதை விட அந்தரங்கத்தில் இன்னும் புனிதமாக இருக்க வேண்டும். 4 பேர் பார்க்கும்போது எப்படி நடக்கிறேனோ, நீ மட்டும் நீ பார்க்கிற பொழுது கூட ரப்பே அதை விட புனிதமாக நான் இருக்கேன். ரப்பு என்னை பார்த்துட்டு இருக்கிறான். என் வெளிரங்கத்தை விட என் அந்தரங்கத்தை அழகானதாக ஆக்கு. வஜஅல் அலானியத்தி சாலிஹா, என்னுடைய வெளிரங்கத்தையும் அழகானதாக ஆக்கிவிடு. பலருக்கு மத்தியில் நான் பழகுவதையும் அழகானதாக்கிவிடு, அதை விட அழகானதாக என் அந்தரங்கத்தை ஆக்கிவிடு என்று பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி அல்லாஹ்ட்ட அடிக்கடி கேட்பாங்க. யாரு? முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவங்க வெளியில இருந்தாலும் அல்லாஹ் முன்னாடி தான் இருந்தாங்க, உள்ள இருந்தாலும் அல்லாஹ் முன்னாடி தான் இருந்தாங்க. ஜஹான் பி பஸ்ம மே பைட்டே துமாரே பேஷே நஸர் பைட்டே, இந்த உலகத்துல எந்த மூலையில எங்கே அமர்ந்தாலும் உன் முன்னாடி தான் உட்கார்ந்து இருக்கோம் ரப்பே. அங்க வேற ஒருத்தர் முன்னாடி, இங்க வேற ஒருத்தர் முன்னாடி இல்ல ரப்பே. நாங்கள் எங்க உட்கார்ந்தாலும் ஓ முன்னாடி தான் உட்கார்ந்து இருக்கிறோம், ஓ முன்னாடி தான் உட்கார்ந்து இருக்க ரப்பே. இந்த எல்லா சூரத்துக்களும் நீதான் எனக்கு தெரியுது ரப்பே. ஹசாரோ ஆயினேமே, இந்த லட்சக்கணக்கான கண்ணாடிகளிலே ஒரு முகத்தை தான் நான் பார்க்கிறேன். हजारों आईने में एक मुँह का
நிகாஹி ஹூ நிகாஹி ஹூ நிகாஹி, இந்த 1000 கண்ணாடிகளில் ஒரு முகத்தை தான் நான் பார்க்கிறேன் என்று வாழ்ந்த முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, அல்லாஹும்ம ஜஅல் சரீரத்தி கைரம் மின் அலானியத்தி. الدعوة التامة والصلاة القائمة آتي سيدنا محمد الوسيلة والفضيلة والدرجة الرفيعة العالية الشريفة وبعثه مقاما محمودا الذي وعدته ورزقنا شفاعته وأوردنا حوضه يوم القيامة إنك لا تخلف الميعاد. اللهم رب هذه الدعوة الصادقة المستجابة المستجاب لها دعوة الحق وكلمة التقوى حين عليها وامتنا عليها اجعلنا من خيار أهلها أحياء وأمواتا. اللهم اخترنا لخدمة دينك واصطنعنا لنفسك وإعلاء الإخلاص والعافية. اللهم اجعل مدرستنا وطريقتنا قائمة دائمة جارية. அன்பர்களே, பெரியார்களே, ஹைசுமா குந்த